10ஆம் வகுப்பு கணிதம் செயல்பாடு 2 நிழலிட்ட பகுதியின் பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த படத்தில் 2 முக்கோணங்கள் இருக்குது. ஏபிசி அப்படிங்கிறது பெரிய முக்கோணம், ஏபிடி அப்படிங்கிறது சிறிய முக்கோணம். இந்த 2 முக்கோணங்களுக்கும் இடையில் ப்ரௌன் கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க. அந்த நிழலிட்ட பகுதியின் பரப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா எழுதணும். இப்போ ஃபார்முலா எழுதியாச்சு. இதில் முதல் புள்ளி வந்து x1 y1, இரண்டாவது புள்ளி x2 y2, மூன்றாவது புள்ளி x3 y3. இப்போ ஃபார்முலாவில் 1/2 அப்படி போடுறோம். x1 y1க்கு பதிலாக 1 1ன்னு எழுதுகிறோம். x2 y2க்கு பதிலாக 8 1ன்னு எழுதுகிறோம். x3 y3க்கு பதிலாக 5 7 அப்படின்னு எழுதுகிறோம். மீண்டும் x1 y1 எழுதுகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாடுலஸில் எப்படி பெருக்கணும் அப்படின்ட்டு. மேலிருந்து கீழ் நோக்கி கிராஸாக பெருக்கணும். 1 2 3. அப்போ ஓர் 1 1 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு எண்ணேழு 56 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு I1 5 மைனஸ் கீழிருந்து மேலே பெருக்கும்போது மைனஸ் போட்டு பெருக்கணும். ஓர் 8 8 ஓர் 5 5 ஏழு 1 7. இப்போ நம்ம ப்ராக்கெட்டுக்கு வெளியில் உள்ள மைனஸை உள்ளே பெருக்க போகிறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ குறிகள் சமமாக இருக்கிறத கூட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா முதல் 3 எண்கள் வந்து ப்ளஸில் இருக்குது, அடுத்த 3 எண்கள் மைனஸில் இருக்குது. குறிகள் சமமாக இருந்தால் கூட்டணும். அப்போ 3 ப்ளஸையும் தனியாக கூட்டுறோம். 56ஓட 1 கூட்டினா 57, 57ஐயும் 5ஐயும் கூட்டினா 62. அடுத்து இந்த 3 எண்களும் குறிகள் சமமாக இருக்குது. இப்போ குறிகள் சமமாக இருந்தால் கூட்டலாம். 8ஐயும் 5ஐயும் கூட்டினா 13, 13ஐயும் 7ஐயும் கூட்டினா 20. இதில் பிக் நம்பர் சைன் அப்படிங்கிறது மைனஸ், அதனால் மைனஸ் 20. இங்கே 2 எண்கள் தான் இருக்குது, குறிகள் வெவ்வேறாக இருக்குது. அப்போ குறிகள் வெவ்வேறாக இருந்தால் நம்ம கழிக்கணும். 62ல் 20 கழிச்சா 42. இப்போ தான் நம்ம வகுக்கணும். ஓரன் 2 2 4 ஓரன் 2. அப்போ விடை பார்த்தீங்கன்னா 21 சதுர அலகு. அடுத்ததாக நம்ம சிறிய முக்கோணத்தின் பரப்பை கண்டுபிடிக்க போகிறோம். சிறிய முக்கோணம் ஏபிடி. அப்போ ஏ புள்ளி வந்து 1,1, பி வந்து 8,1, டி வந்து 5,1. அதை இந்த ஃபார்முலாவில் அப்படி பிரதிடுறோம். இப்போ மேலிருந்து கீழ் நோக்கி கிராஸாக பெருக்கிறோம். ஓர் 1 1, எண் 5 40, I1 5. கீழிருந்து மேல் நோக்கி பெருக்கும்போது மைனஸ் போட்டு பெருக்கணும். ஓர் 8 8, ஓர் 5 5, ஓர் 5 5. 1 40. இந்த மைனஸை உள்ளே பெருக்க போகிறோம். அப்போ மைனஸ் 8 மைனஸ் 5 மைனஸ் 5. இப்போ குறிகள் சமமாக இருந்தால் கூட்டணும். 41 41, 41ஓட 5 கூட்டினா 46. குறிகள் சமமாக இருந்தால் கூட்டணும். 5 5 கூட்டினா 10, 10ஓட 8 கூட்டினா 18. அப்போ பிக் நம்பர் சைன் மைனஸ், மைனஸ் 18. இங்கே 2 எண்கள் தான் இருக்குது, குறிகள் வெவ்வேறாக இருக்குது. அப்போ நம்ம கழிக்கணும். அப்போ 46ல் 18 கழிக்கிறோம். 6ல் 8 போகாது, 1 கடன் வாங்கிட்டா இது 3, இது 16. 16ல் 8 போனால் 8, 3ல் 1 போனால் 2. அப்போ விடை வந்து 28. ஒரு நம்பர் ஆன பிறகு தான் கடைசியாக வகுக்கணும். ஓர் 2 2, ஓர் 2 2, 4 2 8. அப்போ ஆன்சர் 14 சதுர அலகு. கடைசியாக நிழலிட்ட பகுதியின் பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம முக்கோணம் ஏபிசியின் பரப்பையும் முக்கோணம் ஏபிடியின் பரப்பையும் கழிக்க போகிறோம். அப்போ 21ல் 14 கழிச்சா 7 சதுர அலகு.